ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா பாஜகவினருக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். சில வழிகாட்டுதல்களை தாழ்த்தப்பட்டோர் நலன் சார்ந்து வெளியிட்டிருக்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அவர்கள் பாஜக நிர்வாகிகள் பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் பல்வேறு இடங்கள்ல ஆலய பிரவேசங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், இன்னும் சொல்ல போனா இரட்டை டம்ளர் முறை, இது போன்ற தலித் மக்களுக்கு நிகழ்ந்து வரக்கூடிய அநீதிகளை களையணும், அதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். தலித் மக்களுடைய இல்லங்கள்ல சென்று உணவருந்த வேண்டும். இந்த ஒரு சோசியல் பிரிஜுடிசஸ் எல்லாம் அகற்றுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அரசாங்கத்துடைய திட்டங்கள் அவங்களுக்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற அம்சங்களை வெளியிட்டிருக்கிறார். இது பாராட்டுக்குரிய விஷயமாக சிலர் பார்த்தாலும் கூட இது அரசியல் நோக்கம் கொண்டதாக விமர்சனங்களும் சேர்ந்தே வருகிறது. இவ்வளவு நாட்களாக 2 ஆண்டுகளாக அரசில் இருப்பது பாஜக. இதனது செயல்பாட்டுகளை எல்லாம், தலித் மக்களுடைய நன்மை சார்ந்த செயல்பாடுகளை எல்லாம் அரசுல உறுதி செய்திருக்க வேண்டிய பொறுப்பு, கடமை பாஜகவுக்கு இருக்கிறது. அதுல இன்னும் குறைபாடுகள், விமர்சனங்கள் இருக்கின்றன. இது உத்தரப்பிரதேச உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்தல் வருகிறது. அதை மனதில் கொண்டு வாக்கு வங்கிக்காக செயல்படக்கூடிய விஷயம் என்று விமர்சனம் வந்திருக்கிறது. திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி இன்று இதை விமர்சித்திருக்கிறார். இது ஒரு உள்ள சுத்தியோட செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற விமர்சனம் வருகிறது. பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவுடைய பேச்சு சமூக நீதியா அரசியலா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில வாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு மா வெங்கடேசன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பெரியாரியலாளர் எழுத்தாளர் ஓவியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். திரு கி வீரமணியுடைய கருத்தை ஆமோதிப்பவர். நான் திரு வெங்கடேசன் அவர்களுடைய தான் இது வார்த்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். அரசுல இருப்பது நீங்க இவ்வளவு 2 ஆண்டுகளாக அரசுல நீங்க தான் இருக்கிறீங்க. இந்த ரோஹித் விமலா சம்பவங்கள்ல இருந்து பல்வேறு சம்பவங்கள்ல பல சர்ச்சைகள், ஹரியானாவில் நடந்த சம்பவங்கள், அதுல வந்த கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அரசுல இருப்பது நீங்கள், இவ்வளவு நாட்கள் நீங்க காட்டிய முனைப்பு சார்ந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு இதெல்லாம் நீங்க சொல்லும் போது, உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வருது, அங்க ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில தலித் மக்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் மனதில் வைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முனைப்புகள் அப்படின்னு இயல்பா பார்க்கப்படுது. ஒரு டைமிங் இஸ் டெஃபினெட்லி குவெஸ்ஷனபிள் இல்லையா? இது ஒரு இந்த அறிவுரை என்பது ஒரு ரொட்டீனா வர்றதுதான், கண்டினியூஸா வர்றதுதான். 1991 இதே போல ஒரு செயற்குழு நடந்தது. அந்த செயற்குழுல கிட்டத்தட்ட ஒரு 10 தீர்மானங்கள் மட்டும் முக்கியமான தீர்மானங்களா நான் சொல்றேன். அது கிட்டத்தட்ட எல்லாமே தலித்துகளை அடிப்படையாக வச்சு அந்த தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. தலையில் மலம் சுமந்து செல்வது தடை செய்யப்பட வேண்டும். ஷெட்யூல்டு பிரிவினரது நன்மை குறித்து ஒரு தனி திட்டம் தேவை. வன கிராமங்கள் எல்லாம் ரெவென்யூ கிராமங்களாகட்டும். காட்டு விளைபொருட்கள் தான் அந்த மக்களது ஜீவாதார அடிப்படை, எனவே அது பாதிக்கப்படக்கூடாது. வன பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். ஷெட்யூல்டு ஜாதி மற்றும் மரபின பெண்கள் கல்வி கற்க ஊக்கம் தருதல் வேண்டும். மகரிஷி வால்மீகி மற்றும் சந்த் ரவிதா ஆகியோரது பிறந்த நாட்கள் தேசிய விடுமுறையாக அறிவிக்கப்பட வேண்டும். உடல் தகுதியும் கல்வி தகுதியும் உள்ள ஷெட்யூல்டு ஜாதியினர் ராணுவத்தில் சேர அதிக வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏழைகள், குறிப்பாக ஷெட்யூல்டு ஜாதி மற்றும் மரபினர் பொருளாதார சுயசார்பு பெறும் வகையில் 8வது 5ஆண்டு திட்டம் டாக்டர் அம்பேத்கருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். விசேஷ ஒருங்கிணைந்த திட்டம் போன்ற விஷயங்கள் இல்லங்க. அதே போல ஒரு முத்ரா வங்கி போல இப்போது முத்ரா வங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே மாதிரி 91 ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஒரு இடையில எவ்வளவு சாதி நடந்திருக்கும்? போன வருஷம் நடந்துச்சு, அதுக்கு முந்தைய வருஷம் நடந்தது. இந்த 2 ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பது பாஜக. இந்த ஒரு தலித் மக்களுடைய கன்சர்ன் சார்ந்து எழுந்த சர்ச்சைகளும் உங்களுக்கு தெரியும். அப்பொழுதெல்லாம் அட்ரஸ் பண்ணாத இந்த விஷயங்கள், அப்பொழுதெல்லாம் வழங்கப்படாத அறிவுரைகள், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வருகிறது. நான் அதுதான் சொன்னேன். இது 1991 கொண்டு வந்த தீர்மானங்கள். எவ்வளவு வருஷம் நகர்ந்திருக்கு? வருடம் இது போல பல தீர்மானங்களை ஏற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சென்ற வருஷம் பெங்களூர்ல நடந்த உங்களுடைய செயற்குழு, நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க பாருங்க. நீங்க இது போல பல தீர்மானங்கள் இல்ல, இது மாதிரி தீர்மானங்கள் இப்போது அறிவுரையாக சொல்கின்ற இந்த மாதிரி தீர்மானங்கள் பலதும் வருடம் செயற்குழுல விவாதித்துக் கொண்டுதான்
பாரதிய ஜனதா இருக்கிறது. சென்ற ஆண்டு எழாதது, சென்ற ஆண்டு இது போன்று நீங்க செஞ்சிருக்கீங்க, இது போன்ற உங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லிருப்பீங்க, பேசிருப்பீங்க, மறுக்கல. நான் கேட்பது சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு செய்யாதத, சொல்லாதத, அந்த செயற்குழுகள்ல இது போன்ற வலியுறுத்தல்களை செய்யாத இன்னைக்கு சொல்லும் பொழுது உத்தரப்பிரதேச தேர்தல் அங்க இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது என்னன்னா இப்ப இது வெளியில வரும்பொழுது காங்கிரசுக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் அவர்கள் வயிற்றில் புளிய கரைத்திருக்கிறது. எங்க தலித் மக்கள் அவர்கள் பக்கம் போய்விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால இது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போறாங்க. வருடம் இந்த மாதிரி பல யதார்த்த நடைமுறை அரசியல் படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஓவியாவுடைய முதற்கட்ட கருத்து மட்டும் கேட்கிறேன். இதுல இது அவங்க தலித் மக்களுடைய நலன்ல கவனம் இல்லை அப்படிங்கறதான் உங்களை போன்றோர் வைத்த ஒரு விமர்சனம். அதை செய்யுங்க, இது என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதை வரவேற்கணுமா, இல்ல இல்ல இவங்களோட நோக்கம் தப்பு அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணணும்? இல்ல இல்ல, யார் சொல்றா, எதுக்கு சொல்றாங்க, எந்த நேரத்துல சொல்றாங்கிறத பொறுத்துதான் எந்த ஒரு சொல்லுக்குமே பொருள் எடுத்துக்க முடியும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அது காட்டுகின்ற கரிசனை உண்மையானதா இல்லை ஐயத்துக்குரியதா அப்படிங்கிறது தான் ஆசிரியர் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. இதுல தேர்தல் காலத்தில் அது சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல். ஆனா அதை தாண்டி இவர்களுக்கு அடிப்படையாக சாதி அமைப்பின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு, தத்துவார்த்த ரீதியாக இவர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களுடைய தத்துவ ஆசிரியர்கள் கோல்வாக்கர் போன்றவர்களால் சாதி அமைப்பு தான் இந்த நாட்டுக்கு வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்கள். இவங்க அந்த சித்தாந்த ரீதியிலிருந்து இன்னைக்கு மாறி இருக்கிறாங்களா, மாறி ஏதாவது பிரகடனம் எதுவும் வெளியிட்டிருக்காங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் காட்டுகின்ற கருணை தத்துவார்த்த அடிப்படை கொண்டதாக இருக்குமாங்கிறது முதல் கேள்வி. அதை தாண்டி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நடைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் இன்னைக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல முக்கியமானது ஆசிரியரும் சொல்லியிருக்கிறாரு, 1969 போடப்பட்ட இளைய பெருமாள் கமிட்டியிலேயே சாதி அமைப்பு தீண்டாமை இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில்கள்ல அர்ச்சகர்களாக நியமிக்கப்படணும் அப்படிங்கிற பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், கோயிலுக்கு ஆட்சியில இருக்கிறவங்க எதுக்கு வரவேற்றுக்கிட்டு இருக்கணும், செய்ய வேண்டியது தானே. அதாவது விஷயங்களும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்னைக்கு SC ST வன்கொடுமை சட்டங்கள்ல கடுமையான திருத்தங்கள் வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர்ல அது சட்ட திருத்தமா வந்திருக்கு. சோ செயல்ல எதுவுமே காட்டல, சும்மா பேசிட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா செயல்பாட்டிலையும் தாழ்த்தப்பட்ட நலன் சார்ந்த விஷயங்கள் சேர்த்தே சில விஷயங்கள் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்திலேயே இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம சுட்டி காட்டுறோம். கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போறோம்னு சொல்றவங்க அதுக்கு தயாரா இருக்கிறவங்க லைவா கோரிக்கை இருக்கு, கோரிக்கை வைக்க சமூக யதார்த்தத்துல எவ்வளவு கஷ்டமான விஷயம். பாஜக MP தருண் விஜய் உத்தரகாண்ட்ல அது போன்ற முயற்சியை மேற்கொண்டு ஒரு ஆளுங்கட்சி MP தான், அரசுல பாஜக தான் இருக்கிறது, அவர் பார்த்து எதிர்வினை உங்களுக்கு தெரியும். நியாயமான கோரிக்கைகள் தான். ஆனா இந்த கோரிக்கை கூட ஆலய பிரவேசம் கூட இன்னைக்கு சமூக யதார்த்தத்துல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ இந்த அறிக்கை என்பது அவர்கள் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக ஏற்பாடு செஞ்சு அந்த ஏற்பாட்டை தடுப்பதற்கான அறிக்கையெல்லாம் கிடையாது. இவங்க கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாலும் அதை யாரும் தடுக்க போறது கிடையாது, வரவேற்க தான் போறாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதியின் பேச்சாக அது வருகின்ற ஒரு நேரத்துல இந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எதிர்த்தரப்பாருக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தனியார் துறையில இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள்ல இடஒதுக்கீடுக்கு எதிரான நிலைப்பாடுகளை நீதிமன்றங்கள் எடுக்குது. அப்போ மத்திய அரசு முனைப்பாக செயல்பட்டு இடஒதுக்கீடு பிரச்சனையில காப்பாற்றுவதற்கான செயல்பாடுகளை செய்யுதானா அதுல சுணக்கம் காட்டுது. இது மாதிரியான அதாவது இன்னும் தாழ்த்தப்பட்டவருக்கான இடங்கள் நிரப்பப்படாம நிறைய இருக்கு. இந்த அரசுக்கு பிரத்யேகமான ஒரு பிரச்சனையா இப்ப நடப்புல இருக்கிற அரசு அவங்களுடைய. மா வெங்கடேசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நீங்க முன்பும் செய்திருக்கலாம், நீங்க தலைவர்களா தலித்த போட்டிருக்கிறீங்க தமிழ்நாட்டுல, தேசிய அளவுல மாற்று கருத்து இல்ல. இந்த 2 ஆண்டுகளா அரசுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது 40 தலித் எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்க எவ்வளவு பேருக்கு கேபினெட்ல இடம் கொடுக்கறீங்க, கேபினெட் அந்தஸ்து கொடுக்கறீங்கிற கேள்வி எழுது. இன்னொன்னு, அவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி 2014-15 காட்டிலும் 15-16 குறையுது, பெருமளவுக்கு குறையுது. அப்படிங்கும் போது
செயல்பாட்டு அளவுல ஒரு மாதிரியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுது. இன்னொன்னு இந்த மாதிரி பேச்சுல இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கும் போதும் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு வித்தியாசம் பார்க்கப்படாதா? இந்த கேள்விக்கு முன்னாடி நான் அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுறேன். கோல்வால்கர் அவர்கள் சாதி அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல. அவர் ஜாதி அமைப்பு வேண்டுமான்னு கேட்கும்போது அவர் தெளிவாவே சொல்றாரு, ஒரு கட்டிடம் இருக்கிறது, அது அந்த காலத்துக்கு தேவையா இருந்தது, இப்ப பாழடைஞ்சு போயிடுச்சு, அதனால இப்ப தேவையான்னு சொன்னா இந்த காலத்துக்கு என்ன மாதிரியான கட்டிடம் தேவையோ தகர்க்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்லல. அந்த சமுதாயத்தை நீங்க தகர்க்க முடியாது. நான் என்னுடைய புக்கில் ஆதாரத்தோடு அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங்கை நம்ம இடிச்சிட்டு நமக்கு இப்ப என்ன தேவையோ அது மாதிரி நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சாதி அமைப்பை பற்றி அவர் சொல்றார். இல்ல சாதி அமைப்பை வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு மத்தியில அது முழுவதுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கல. அதுதான் அந்த பழடைந்து போன அந்த கட்டிடத்தை தகர்த்துட்டு இப்ப நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அந்த கட்டிடத்தை நம்ம முழுமை பெறணும் அப்படின்னு தான் சொல்றார். இன்னொரு இவங்க கோவிலினுடைய போராட்டம் சொன்னாங்க இல்லையா, இது வீரமணி அவர்கள் எழுதின புத்தகம். இதுல ஒரே ஒரு காந்தி அவர்கள் யாரெல்லாம் கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லும் போது தாழ்த்தப்பட்டவர்கள் சூத்திரர்கள் இருக்கிற வரை போகின்ற வரை போலாம் அப்படின்னு காந்தி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை மீது பெரியார் ஆற்றிய எதிர்வினை என்னன்னா, தீண்டாமை விலக்கு என்பதும் கோவில் பிரவேசம் என்பதும் சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதுதானா? பறையன் கீழ்சாதி என்பது மாற்றப்படவில்லையானால் அதற்காக சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதா? இந்த அனுமதியானது இதுவரை நடுசாதியாக இருந்த சூத்திரர் என்பவர்கள் இப்போது கீழ்சாதியாகவே ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆனதால் இதை நாம் அனுமதிக்க கூடாது என்று பெரியார் பதிவு செய்திருக்கிறார். அதனால வைக்கம் போராட்டம் கோவில் நுழைவு போராட்டம் இல்ல, அது காங்கிரஸ் உடைய போராட்டம், அது தெருவில் நடப்பதற்கான ஒரு போராட்டம். பெரியார் தலைமையில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கோவில் நுழைவு போராட்டம் நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. வைக்கம் தேசிய அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, எவ்வளவு புரட்சிகரமான வீரமணி எழுதின புத்தகத்தோட ஆதாரத்தோட நான் சொல்றேன். விளக்குவாங்க இல்ல, நான் அவருடைய புத்தகத்தில் தான் நான் விளக்குறேன். அது கீழே வேற எந்த வரையும் அதற்கு விளக்கம் எதுவுமே கொடுக்கல, இதோட தான் முடிச்சிருக்காங்க அவங்க. அப்போ ஒரு பறையனை சூத்தினோட சேர்ப்பதற்கு பெரியாருக்கு விருப்பம் இல்லை. குன்றக்குடி அடிகளார் ஒரு விவாத பொருள். இல்லங்க, இப்ப அவங்க சொன்னது அவங்க பதில சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, இப்ப அவங்களும் அதுக்கான விளக்கம் கொடுக்க கூடும். என்னுடைய கேள்விங்கிறது இன்னைக்கு யதார்த்தமா அந்த ஸ்பெஷல் காம்பவுண்ட் பிளான், அந்த ஸ்பெஷல் காம்பவுண்ட் பிளான் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். ஏன்னு சொன்னா இது வருடம் வருடம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்கிறது, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அந்த மக்களுக்கு அதை பயன்படுத்துவதில்லை. தேசிய அளவுல சொல்றேன், தேசிய அளவுல இல்லங்க, தேசிய அளவில் தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகமா, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகமா. நான் சொல்லிடுறேன். நான் இது ஏன் அந்த தொகையை குறைத்தார்கள் என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்லி இருக்கேன். இவர்கள் இந்த பணத்தை ஒவ்வொரு தடவை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இல்லன்னு சொன்னா இது வேற மற்ற சமூகத்திற்கு இந்த பணத்தை திசை மாற்றி விடுகிறார்கள். அப்போ இந்த திராவிடர் கழகம் இல்லங்க, நான் சொல்லிடுறேன், திராவிடர் கழகம் இதுவரைக்கும் இந்த ஸ்பெஷல் காம்பவுண்ட் பிளான் திராவிட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயமோ திமுக அரசு சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல, தேசிய அளவுல வருடாந்திர அளவுல கொடுக்கக்கூடிய 2013 14 கொடுத்த அளவை காட்டிலும் ஒரு 60% 70% டிராஸ்டிக்காவா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பணம் எதுக்கு போயிருக்கு நான் விளக்குறேன். அதுக்காக தான் சொல்றேன். இவர்கள் பணத்தை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இவர்கள் தலித் மக்களுக்கு இவர்கள் முழுமையா பயன்படுத்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை தவிர நான் சொல்றேன் பாருங்க, இந்த பணம் எதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்திருக்கு. அதுல ஒரு தலித்துக்கு 1 கோடி ரூபாய் வரை பிணையம் இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பிரான்ச்சும். இது தனிப்பட்ட முறையில தலித்துகள் பயனடைவதற்காக பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திட்டம். இந்த ஸ்பெஷல் காம்பவுண்ட் பிளான் இது போல பல திட்டங்களுக்கு போய்விடுவதால் அந்த அமௌண்ட் சரியா பயன்படுத்தப்படுவதில்லை. நல்லா வரட்டும், ஸ்டாண்ட் அப் இந்தியா வரட்டும், எல்லாம் வரட்டும். ஆனா இந்த சப்ளான்ல குறைந்திருக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது அதுக்கு என்ன வேணா காரணம் இருக்கலாம். ஆனா இது தலித் மக்களுக்கான ஸ்பெஷல் நீடுக்காக ஒரு எஸ்டி
சப்ளான், எஸ்டி சப்ளான் வரும்போது அது ஒரு 43,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ஆகுமானா என்ன வேணா காரணங்கள் இருக்கலாம். பட் அந்த இல்லங்க ஒரு நிமிஷம் விளக்கிறேன். உங்ககிட்ட நான் அமௌண்ட் தரேன், நீங்க செலவே பண்ணாம திருப்பி என்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த அமௌண்ட் நான் என்ன செய்யணும், வேற திட்டங்களுக்கு தானே பயன்படுத்த முடியும். அதுவும் தலித் மக்களுக்கு அந்த அமௌண்ட் வலியுறுத்த முடியாது. அதுதான் சொல்ல வரேன் நான். அதுக்கு தனி சட்டங்கள் இல்ல. கர்நாடகாவிலும் கல்விக்கு சப்ளான் இருக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, அதுவும் குறைக்கப்படுது. அது கல்விக்கு பயன்படுத்த வேண்டாம், வேற எதுக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க மாநில அரசாங்கம் பயன்படுத்தவே மாட்டேன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அது சகோதரி கோவிலோட இறுதியான கருத்து கேட்க. ஆமா, இப்ப நண்பர் சொன்னதுல முதல் விஷயம், கோல்வாக்கர் உள்ளிட்ட அவருடைய சித்தாந்தம் உள்ளிட்ட RSS அமைப்போ பாரதிய ஜனதாவோ, கோல்வாக்கர் கூட சொல்ல வேண்டாம், இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக சாதி என்கின்ற அமைப்பை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். அப்படி ஒரு அமைப்பு இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை RSS நிறுவனம் இன்று வெளியிட தயாரா? கோல்வாக்கர் சொன்னாரு சொல்லலைங்கிறது வேண்டாம். தலைவரை ஆக்குவேன் அப்படின்னு சொல்ல தயாரா? வீரமணி சொல்லுவாங்க. தீகால தலித் இருக்கிறாங்க, தலைவரை ஆக்க முடியும். தலைவரை ஒரு மாநில பாஜக மோடி பிரைம் மினிஸ்டர் ஒரு தலித பிரைம் மினிஸ்டர் போட வேண்டியதானே? எதுக்கு மோடி தேசிய தலைவராக இருக்கிறாங்க? ஒரு தாழ்த்தப்பட்டவரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்க தீகாவுல ஒரு தலித்தை கொண்டு வர முடியல. தீகாவுல ஒரு தலித்தை தலித்துகளுக்கு ஆதரவான கட்சி தானே. எவ்வளவு கேபினட் அமைச்சர்கள் தலித்துகள்? 40 எம்பிகள் இருக்காங்க தலித். எவ்வளவு கேபினட் அமைச்சர்கள் தலித்துகள்? இல்ல, நான் இன்னும் அந்த சதவீதம் வந்து நான் எடுக்கல. ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறாரு, 2 இணை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வெரி வெரி ஷார்ட் ரெப்ரசன்டேஷன், ரொம்ப ஒரு ஸ்பேரிங் ரெப்ரசன்டேஷன். அதெல்லாம் உறுதிப்படுத்தணுமா? அதுக்கான வந்து நடைமுறைகள் நிறைய இருக்கு. அதை பார்த்துதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது பிரைம் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ், யாரையும் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான ஒரு ஜெஸ்டரா பார்க்கப்படும் பண்ணும்போது. அதாவது ஒன்று, நாங்க ஏன் பிஜேபி இப்ப ஒரு காங்கிரஸ் இதே விஷயத்தை ஏன் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று சில அறிவிப்புகளை வெளியிடுகின்ற பொழுது ஐயப்பாடோடு பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்குன்னா, முதல் காரணம் அவர்களுடைய சித்தாந்தம். அது சாதி அமைப்பை செய்யலன்னா ஏன் செய்யலன்னு அவங்களதான் கேட்கப்படும். அதை செய்யறாங்க போது என்கரேஜ் தானே பண்ணப்படும். செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறதுல நமக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சி ஒரு அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய உண்மை தன்மையை பற்றி ஆராய எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இரண்டாவதாக இவர் சொன்னது, பெரியார் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு விரோதமாக பேசினாரு, கோயில் நுழைவுக்கு விரோதமாக பேசினார். இந்த மாதிரி வரலாற்று பொய்களை வந்து ரொம்ப நாள் காலம் கடக்க முடியாது. இந்த புக்ல உள்ள ஒரு எழுத்து ஒரு வார்த்தை புரியணும்னா இந்த புக்கு முழுக்க படிக்கணும். இந்த புக்ல இருக்கிற ஒரு 4 வரி கேவலமா சொல்லி பேசிட்டு தான் இருக்கா? இது ஒரு நூல். பெரியார் சாதி ஒழிப்புக்காக நின்றாரா நிக்கலையா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டாரா இல்லையா, என்னென்ன மாற்றங்கள் வந்ததுங்கிறதெல்லாம் வரலாறு அறியும். அதை நாம மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நாம என்ன கேட்கிறோம், அதாவது சமபந்திங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு சீர்திருத்தம். சரி, சமபந்தி வரைக்கும் பேசுறீங்களா, சமபந்தி செய்யுங்க, யாரு வேணாங்களா? ஏன் வந்து அதை சாதி மறுப்பு திருமணமா நீங்க அறிவிக்க கூடாது?
சமபந்தியை விட சம்பந்தி ஆகிறது இன்னும் வந்து நெருக்கமான விஷயம் இல்லையா? இது இன்னைக்கு ராகுல் காந்தி அதை செய்யறாரு. இன்னைக்கு அமித்ஷா வந்து சமபந்தி பண்றாரு. இப்ப ராகுல் காந்தி செஞ்ச போது அது ஆஹா ஓஹோன்னு பாராட்டப்படுது. பிஜேபி செஞ்சா, பிஜேபியோட தலைவர் செஞ்ச போது அது ஏன் தவறுன்னு பார்க்கப்படுது? இல்ல, ராகுல் காந்தி சமபந்தி செஞ்சு திராவிடர் கழகம் நிச்சயம் பாராட்டி இருக்காது. சமபந்தியை பாராட்டுற அளவுக்கு நாங்க இல்ல. அதாவது சமபந்தி என்று சொல்லுவதே ஏதோ சேர்ந்து சாப்பிடுறது, நான் அவங்க வீட்டுல பேசுறதே வந்து சலுகை மட்டும் இல்லை, இப்படி பேசுவதே ஒரு தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயல். அதை நாம வந்து மறுக்க முடியாது. ஆனா யதார்த்தமா அது வரல. இன்னைக்கு கோயில்கள், இன்னைக்கு ஒரு பாஜக எம்பி ஆளுங்கட்சி எம்பி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அவரை தாக்கி நீங்க வந்து சமூக யதார்த்தம் இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஏன் அவர்கள் வந்து கட்சி தலைமை பொறுப்புக்கு வரல, ஏன் பிரதமராக வரல, ஏன் நீதிபதியாக வரலன்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒரு தலைவரை வந்து தாக்கப்பட்டவங்க நீங்க நியமிச்சு நீங்க கேள்வி நியமிக்க மாட்டீங்க. ஒரு திராவிடர் கழகத்துல வந்து ஒரு தலித் வந்து தலைவர் நீங்க நியமிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்பீங்களா? இன்னார தலைவரா நியமிக்கிறீங்க, கேட்கறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனா ஒரு ஆட்சியில, ஒரு அரசியல, ஒரு அரசு அமைப்புல, ஒரு நீதிமன்றத்துல 20 கேட்கிறேன். நீங்க வந்து திகால ஏன் வரலன்னு நீங்க கேட்க முடியாது, பாஜக ஏன் இன்னார கொண்டு வரலாங்க அவங்க கேட்க முடியாது. ஆனா இந்த அரசுல ஏன் வரலான்னு எல்லாரும் கேட்கலாம், நீதித்துறையில ஏன் வரலன்னு கேட்கலாம், ஒரு அரசு அமைப்புல வரலன்னு கேட்கலாம். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை பார்க்கணுமா உங்க கட்சியில இன்னார போட்டியா, இந்த கட்சியில இந்த இயக்கத்துல போட்டியாங்கிற அந்த ஒரு கேள்வி. நீதித்துறையில பல விஷயங்கள் நடைமுறை சார்ந்துதான் அது வந்து எடுக்கப்படுகிறது. இந்த நிரப்பப்படாத இடங்கள் இருக்குங்களா, அதுல போன 2 மாசத்துக்கு முன்னாடி தீர்மானமே போட்டிருக்காங்க. இது வந்து நிரப்பப்படாத இடங்கள் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று அவர்கள் மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு. இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது தேர்தல் நெருக்கத்துல தேர்தலுக்காக செய்யப்படுது அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னும் இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த தேசமாக கட்சி வேறுபாடுகளை கடந்து தலித் மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது போன்ற விவாதங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். இன்னும் நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நன்றி. இது போன்ற விஷயங்கள் அரசியலை தாண்டி உறுதிப்படுத்த வேண்டிய, என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நாம் எல்லோரும் உறுதிப்படுத்த வேண்டும். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. வணக்கம்.